பொதுவாக பெண்கள் உடம்பு குறைக்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை கையாளுவாங்க. இந்த படத்தில் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னா, செத்த பணத்தோட நடு நெஞ்சு எலும்பை எடுத்து நல்லா சூடு பண்ணி அதை பவுடராக்கி நாக்கில் நக்கி சாப்பிட்றா. இதனால் ஒரு பஞ்சாயத்து ஒன்று வருது. செத்தவ ஒன்றும் சும்மா கிடையாது. இவ தினமும் வீட்டுக்குள்ளார வந்து இந்த பொண்ணை என்னென்ன பண்ணுறா தெரியுமா? படத்தினுடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதோ. உடல் எடை குறைப்பது எப்படி, 2 பீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி உடம்பு வந்துடாதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம கதாநாயகியான ஹேனா மிட்டோரி ஃப்ரான்சிஸ், இவங்க ரீல்ஸ் பார்த்த மோகத்தில் அந்த ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அதை நடத்திட்டு இருக்கிற மெட்லின் மேடன் இவங்களுக்கு சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இது பத்தாது, நான் உங்களை மாதிரி அழகாகணும், ஸ்லிம் ஆகணும், செக்ஸி ஆகணும் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இருந்தால் பரவாயில்ல. இவங்க 2 பேரும் வானவில் தோழிகளாட்டிருக்கு. அப்பப்போ டக்குன்னு லைட்டாக பண்ணிடுறாங்க. வேறு வேலைகளுக்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அது கொஞ்சம் ஜர்க்க கொடுக்க தான் செய்யுது. நம்ம கதாநாயகியான ஹென்னா பழைய தோழியை ஸ்கூல்மேட்டை சந்திக்கிறாங்க ஒரு பப்பில். அவங்க ஒரு டியூப் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. கருப்பாக இருக்குது. என்னம்மா இது அப்படின்னா, இது பேர் கிரே, இதை சாப்பிட்டீங்கன்னா என்ன மாதிரி நீ அழகாக ஸ்லிம் ஆயிடலாம் அப்படிங்க. அப்போவே ஒன்று வாயில் போட்டு சரக்கை உள்ளே ஊற்றிடுறாப்புல. அடுத்த நாளை பார்த்தா உடம்பு வேறு மாதிரி இருக்க மாட்டிருக்கே, என்னத்தை பண்ணுறா அப்படின்னு அவள் கொடுத்த மாத்திரையில் இன்னும் 2-3 வச்சுருக்க. அதை தன்னுடைய டெஸ்ட் லேபில் செக் பண்ணி பார்க்குறாங்க. இது மனித உடம்புடைய சாம்பல் அப்படின்னு தெரிய வருது. அடடே, இது ஒரு மேட்ரே இல்லையே அப்படின்னு ஆல்ரெடி நம்ம லேபில் இருக்கக்கூடிய ஒரு பூத உடல் மொட்டைக்கிட்ட அடித்து மிகப்பெரிய ஜைஜாண்டிக்கான உடம்பு, ஒரு 150-180 கிலோ இருக்கும். அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய உடல் நிர்வாண நிலையில் கிடக்கு. இவங்க இவங்களுடைய லேபுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக அந்த உடலை தானமாக கொடுத்துருந்துருக்காங்க. லேபை விட்டு எல்லாம் போனதுக்கு அப்புறமா அந்த லேடியோடைய நெஞ்செலும்பை அழகாக ஒரு 2 உள்ளங்கை அளவுக்கு டக்குன்னு கட் பண்ணி எடுத்துட்டு அங்கவே அதை ஹீட் பண்ணி பவுடராக்கி டப்பாவில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறான். தினமும் அதை போட்டு சாப்பிட்டு பார்க்க உடம்பு சிக்குன்னு மெலிய ஆரம்பிக்குது. தன்னுடைய வானவில் தோழி இந்த உடம்பை பார்த்துக்கிட்டு, அடடே இது நல்லா இருக்கே, நீ வேற ஏதோ ஒன்று செய்கிறையாட்டிருக்கே அப்படின்ட்டு, இல்லை நான் நீ சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸ் தான் பண்ணுறேன், நான் எனர்ஜியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிக்கிறாப்புல. பஞ்சாயத்தே இங்கே தான் ஆரம்பிக்குது. உடம்பை குறைக்கணும் அப்படின்னா சில சாப்பாடுகள் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. ஃப்ரீசரில் வச்சுருக்கக்கூடிய சாப்பாடை எடுத்து ஒரு அழகாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்லான்னு முயற்சி பண்ணுறப்ப ஸ்பூனை டக்குன்னு திரும்புது. என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்பூனுக்கு பின்னாடி மிகப்பெரிய உருவம். அது என்ன அப்படின்னா, அவளுடைய லேபில் இருந்தது இல்லையா அந்த நிர்வாண நிலையில் குண்டா, அதே லேடி இந்த ஸ்பூனுக்குள்ளார பதறிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் ஓடுறா. அவள் ரூமு அங்கங்கே சில சிம்டங்களை காட்டுது. ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளார போகிறா. கடுப்பாகி வாசப்படியிலே அந்த பேகை போட்டுட்டு நடுகாலில் வந்து உக்காடுறா. இப்போ பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு சாக்லேட் வேகமாக வந்து இப்போ பக்கத்தில் விழுது. ஒன்றும் புரியல. மறுபடியும் இன்னும் 2-3 வருது. இன்னமும் புரியல. பேகே வந்து அங்கே கொட்டுது. இப்போ புரிஞ்சுக்கிட்டா, இப்போ அந்த ஸ்பூனில் பார்த்த உருவம் தன்னை இதை சாப்பிட சொல்லுது அப்படிங்கிறதுக்கு. அந்த உருவத்துடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா அது நோய்வாய்ப்பட்டு இறந்தது. குறிப்பாக அது கேன்சர்னால் இறந்த ஒரு. ஸோ அதுவும் நல்லா மேந்தி நீ தின்னு செத்து போனது தான். ஸோ இப்போ இவளை சாப்பிடுன்னு சித்திரவதை பண்ண போகிற இடங்கள்லாம் இவன் சாப்பிட வேண்டிய சூழல் ஏற்படுது. இவன் முழிச்சிட்ருக்கிற நேரமும் லேபில் இருக்கிற நேரமும் மட்டும்தான் நிம்மதியாக இருக்கிறா. தூங்க போனால் வீட்டுக்குள்ளே அப்பப்போ வந்து கட்டில் மேலே ஏறி இவன் மேலேயே படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா, நீ சாப்பிடு அப்படின்னு ஒரு சித்திரவதை பண்ணோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே திறந்து இருக்கிறது எல்லாத்தையும் வயிறு முட்டை சாப்பிட்டாலும் இன்னும் அப்படிங்கிறப்ப மறுபடியும் சூப்பர் மார்க்கெட்டில் போய் இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்து வாய் நிறைய வயிறு நிறைய தின்னு பேதி ஆகி ஐய இதே தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கே, இதுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க தங்கச்சியை போய் மீட் பண்ணுறாங்க நம்ம கதாநாயகி. இந்த பொண்ணு ஏன் செத்தா, எதுக்கு செத்தா, எப்படி செத்தா அப்படிங்கிற கதையெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறப்ப அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு கதாநாயகி கத்தியை தன் கையால் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எண்டில் என்னாச்சு அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸு. ஸோ இந்த படம் ஒரு பாடி ஹாரர் மூவி. உங்களுக்கு நல்லாவே ஞாபகத்தில் இருக்கும். இந்த மாதிரியான படங்கள் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. த சப்ஸ்டன்ஸ், த அக்லி அப் சிஸ்டர், இந்த மாதிரியான படங்களோட நீச்சி தான் இந்த படமும். ஸோ இதில் ஏகப்பட்ட இடங்களில் கத்தி உடலுக்குள்ளார இறக்கி உடல் உறுப்புகளை வெளியில் எடுக்கிறதாகட்டும், கிளைமேக்ஸ் எல்லாம் நெருங்க ஐயோ நம்ம வந்து இந்த மேந்தி திங்கிறதெல்லாம் வந்து நிறுத்திடுவோம். அந்த அளவுக்கு வந்து இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உடல் உறுப்பை எப்படி அறுத்தா எப்படி பிளட்டு வெளியில் வரும், கொழுப்பு வெளியில் வரும், அந்த மாதிரி பிரெட்டுக்கு நடுவில் ஜாமை வச்சு பிதுக்குனா எப்படி வருங்கிற மாதிரியெல்லாம் இந்த படத்தில் கற்பனைக்கு அளவில்லாமல் பண்ணியிருந்திருக்காங்க.
பெண் இயக்குனரான நட்டாலி எர்கா ஜேம்ஸ். இந்த படம் அங்கங்கே போர் அடிக்க ஆரம்பிக்கும். பட் ஓவராலாக பார்த்தா பாடி ஹாரர் பிடிக்கும்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் நாட் அலவுட். த ஷட்டர் ஓடிடியில் இந்த படம் இருக்குது. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.